அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் வந்து முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்விப்பட்டிருப்பீங்க, முஸஅப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்கால இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர். காலையில் ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, இரவு ஒரு ஆடை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அம்மா வந்து போயிருன்னுறாங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போறாரு, திரும்பி வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் ஒன்று பெற்றிருக்கேன், வளர்த்துருக்கேன், நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. இப்போ அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சொன்ன, தாயே, நீங்கள் என்னை வந்து ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து, கருவறையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட. அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமையறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூல்லா வந்த உடனே அரண்மனைக்குள்ள, ஒரு அரசவைக்குள்ள, ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஸஅப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த முஸஅப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸஅபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸஅபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸஅப். அதனால உஹதுல முஸஅபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்காக கஃன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமா தலைகீழா மாறிடுது.